பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் எப்பொழுதும் நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். உங்கள் சகோதரன் சசிகுமார் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இப்போது நாம் ஜெபத்துக்குள்ள நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு இம்மட்டுமாய் நன்மை செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். என்னோடு கூட இணைந்து எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தையின்படி நாம் இணைந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய ஒரு அசைவையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் நம் தேசத்திலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை அவர் தர போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தின் ஜெபம் பெரிய காரியத்தை இந்த பூமியில் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, நீடிய பொறுமையும் அன்பும் சாந்தமும் உடையவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் கூடப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் என்றென்றும் மாறாதவர், நீர் என்றென்றைக்கும் எங்களை ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிறவர். எங்கள் மீது வைத்த பேரன்பிற்காக உமது ஒரே பேரான குமாரனையும் இவ்வளவாய் எங்களுக்கு தந்து எங்கள் மீது உள்ள அன்பை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உமக்கு எப்படி நன்றி சொல்லுவோம்? நீ செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் போதாது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த இதோ இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இதோ இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த அதிகாலையில் ஆண்டவரே, இதோ இந்த மாதத்தை, இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவரே சமாதானமாக எங்களுக்கு முடிக்க கிருபை செய்திருக்கிறீரே. இதோ இன்னும் சில நாட்களே இந்த மாதத்தில் இருக்குதப்பா. எப்படி இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நடத்துனீங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னீங்களே, அதுபோல சம்பூர்ணமாக எங்களை இந்த மாதத்தை ஆண்டவரே கடந்து போக உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் உங்கள் கரம் இருந்தது. எந்த வீண் செலவுகள் எங்களுக்கு வந்துட்டில்லை அப்பா. எங்களுக்கு தேவையில்லாத ஆண்டவரே செலவுகள் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்தீங்க. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எல்லாரையும் போஷித்தீங்க. நல்ல திருப்தியாக இந்த மாதம் முழுவதும் போஷித்தீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வரீங்க. எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கிறீங்க. எங்களுடைய எல்லா விதத்திலும் எங்களை ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. எங்கள் வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கள் போக்கையும் மரத்தையும் எங்களை ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறீங்க. இப்படி பலவிதமான ஆண்டவரை ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் தந்து நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் மிகவும் போற்றப்படத்தக்கவர். நீர் துதிக்கப்படத்தக்க தேவன். நீர் இந்த பூமியில் மண்ணையும் கல்லையும் வணங்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கை மேன்மையாய் நீர் வைத்திருக்கிறீர். இதோ உமது பிள்ளைகளை ஒரு நாளும் நீ கைவிடாதபடி பாதுகாத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கிற எந்த ஆண்டவரே இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ உமது கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ உமது கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. இம்மட்டுமாய் தாங்கி நடத்தின உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தினக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாங்கி நடத்தின உமது கிருபைக்காக நன்றி. எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை நடத்தின நாள் முதல் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்நாள் வரை எங்களை பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உயர்த்தியிருக்கிறீரே. எப்படியோ இருந்த எங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாமோ போயிடுமோன்னு நினச்சிருந்த எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பிரேக் த்ரூயும் தந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வரீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, எப்படி நன்றி சொல்லுவேன்? நீங்கள் செய்த நன்மைகளை நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவரே? எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் நிற்கதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மட்டுமாய் நாங்கள் நிற்பது உமது கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உமது கிருபை ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்களை இடைகட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. செய்த நன்மைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. திருநாமம் இந்த பூமியிலே மகிமைப்பட ஆண்டவரே தூஷிக்கப்படாதபடி எங்கள் மூலமாக
உங்கள் திருநாமம் மகிமைப்படத்தக்கதான காரியங்கள் இந்த பூமி நடக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன். இது ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஆசீர்வதிங்க. என்ன தேவைகளோடு, என்ன ஆண்டவரே பாரங்களோடு, என்ன வேதனையோடு, என்ன துக்கங்களோடு, என்ன பலவிதமான போராட்டங்களோடு இன்றைக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களோடு கூட அவங்க எழுந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, நான் சொல்கிறேன், இதோ உங்கள் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தும் சுவாமி. உங்கள் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே. கர்த்ததாமே பொறுப்பெடுத்து இந்த நாளை வழிநடத்துவீராக. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி. இதோ அப்பா, இந்த காலை வேளையில் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும் உங்கள் திருநாமத்தை நாங்கள் உயர்த்தவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஒரு நாளை கூட எங்கள் ஆயுஷ் நாட்களில் கூட்டி கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து எங்களை எழுப்பியிருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் உம்முடைய மாறாத கிருபை எங்களை விட்டு விலகுவதில்லை சுவாமி. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆம் தகப்பனே, எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் நீர். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர். எனக்காய் ஆண்டவரே சகலத்தையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் காற்றையும் காணப்போவதில்லை, மழையும் பார்க்க போவதில்லை, ஆனால் என் வாய்க்கால்கள் பள்ளத்தாக்கு நீர்னால் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. எப்படி நன்றி சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளம் அல்லவா? ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே நடி. கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலையில்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை நினைத்தும் பயமில்லையே, என் தேவன் நடத்துகின்றீர். இதுவரை நடத்தி வந்திருக்கிறவர், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்தீர். இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த மாதத்தில் இருக்குதுப்பா. இந்த மாதத்தை நல்லபடியாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோப்பா, எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் வைத்து இருக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் இதயத்தின் வாஞ்சைகள், எண்ணங்கள், தேவைகள், துக்கங்கள், ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை நடத்தும் சுவாமி. இதோ இந்த காலை வரையில் பாவமை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். இதோ உமது சமூகத்தில் செபிக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன காரியத்தை நான் செபிக்கணும் ஆண்டவரே? என்ன காரியத்தை நான் உங்கள் சமூகத்தில் செபிக்கணும்? என்ன காரியத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கணும்னு சொல்லி நீங்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ, தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்தார்களோ, ஆண்டவர் என்னோடு கூட செபிக்க எனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, அந்த இருதயத்தின் பாரத்தை எனக்கு தருவாராக. இதோ அந்த கண்ணீரை எனக்கு தருவாராக. உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு செபிக்க, உபவாசித்து செபிக்க, திறப்பிலே நின்று செபிக்க, ஆண்டவரே நாங்கள் அப்பா போராடி செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்.
இதோ இந்த காலை வேளையில் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே இதோ எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான வறட்சி ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிறதான தரித்திரம் ஆண்டவரே, இதோ எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான போட்டி பொறாமைகள் ஆண்டவரே, இதோ மனுஷன் ஆண்டவரே எதிர் வல்லமைகளாக இருக்கிற காலங்கள் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே மனுஷன் அடித்து கொள்ளுகிற காரியங்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே விபச்சார வேசித்தனங்கள், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களில் நெருக்கப்பட்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற உமது பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிற நாட்கள் வரும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உமது பிள்ளைகள் இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு துக்கமுகமாக எழுந்திருக்கிற உமது பிள்ளைகள் தேசத்தின் எந்த பகுதியில் எந்த வட்டாரத்தில் ஆண்டவரே எங்கள் பட்டணங்களில் எந்த பகுதியில் எந்த வட்டாரத்தில் எந்த தெருக்கள் இருந்தாலும் சரி வேதனையோடு கண்ணீரோடு இதோ இந்த தேவன் இன்றைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே வார்த்தைகள் உங்களை தொடுவதாக இந்த காலை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவரே உமது பிள்ளைகள் இன்றைக்கு என்ன தேவைகளோடு என்ன கஷ்டங்களோடு என்ன மன கிளேசத்தோடு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நான் இப்போ ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உமது கரம் இந்த நாளில் உமது பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி, உமது பிள்ளைகளை தொடட்டும். என்ன ஆண்டவரே என்ன போராட்டமாக இருக்கட்டும் ஆண்டவரே, மரணப்படுக்க இருக்கட்டும், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கட்டும், ஆனால் என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கைகள் வீண் போகாத ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே எதை குறித்தும் நாங்கள் கலங்குவதில்லை ஆண்டவரே. சகலத்தையும் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உமக்கு வேண்டுதலோடும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இதோ இன்றைக்கு காணப்படுகிற எங்கள் தேசத்தின் வறட்சிக்காக ஜெபிக்கிற காணப்படுகிறதான ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள், சமாதானமின்மை தேசத்தில் ஆண்டவரே பலவிதமான நெருக்கடிகள் ஆண்டவரே, ஏதோ ராஜாக்கள் ஆண்டவரே சரியில்லை தேசத்தில் ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிற ஆவி தேசத்தில், எங்கே பார்த்தாலும் போட்டி பொறாமைகள், எங்கே பார்த்தாலும் கலகங்கள், எங்கே பார்த்தாலும் விபச்சாரங்கள், எங்கே பார்த்தாலும் பலவிதமான ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே. இதோ இந்த தேசம் உம்முடையது, இந்த மக்கள் உம்முடைய மக்கள் ஆண்டவரே. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது ஆண்டவரே? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் அப்பா. இதோ எங்களுடைய பாவங்கள், இதோ எங்களுடைய அக்கிரமங்கள், இதோ எங்களுடைய அநியாயங்கள் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களினாலே இதோ என் தேசத்தில் பலவிதமான போராட்டங்கள் இன்றைக்கு நிறைந்திருக்கிறதே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்தி இதோ ஆண்டவரே 1 நாளாகமம் 14ஆம் வசனம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நான் இதோ தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இதோ ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கும் தேசத்துக்கும் ஒரு சேமத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா.